எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து. ஐயா சொன்னார் பாரு ஆராதனை, அந்த ஆத்மா அவரோடு எசைஞ்சிட்டா நீ துணிஞ்சு எதையுமே செய்ய மாட்ட. சின்ன காரியத்தை கூட கேட்ப, ஆண்டவரே இது செய்யலாமா, இது வேண்டாமா, ஏன்னா உனக்குள்ள அவரோட ஐக்கியமாயிட்ட. அப்ப என்லார்ஜ் ஆகணும்னா நமக்கு தேவை ஒன்னே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படணும். சத்தமா ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காகவே எழுதிட்டோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இங்க பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் கர்த்தருக்கு பயந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேண்டிய ஞானம் வரும். 10th படிக்கும் போது நான் கர்த்தருக்கு பயந்தா 10th வேண்டிய ஞானம் வரும். +2 படிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தா +2 வேண்டிய ஞானம் வரும். ஊழியக்காரனா மாறி கர்த்தருக்கு பயந்தா ஊழியத்துக்கு வேண்டிய ஞானம் வரும். பிசினஸ் மேனா மாறி கர்த்தருக்கு பயந்தா பிசினஸ்க்கு வேண்டிய வாசல் திறக்கும். ஆமென். நீ எந்த ஸ்தானத்துல இருந்து கர்த்தருக்கு பயப்படுறியோ அந்த ஸ்தானத்திற்குரிய மகிமை இறங்கி வரும். வானம் கிழிக்கப்படும், திறக்கப்படாது, கிழிக்கப்படும். அற்புதம் மேல இறங்கி வர கர்த்தர் பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவன் பார்க்கிறானோ இல்லையோ, என்னை பார்க்கக்கூடிய ஒரு உயிரோடு இருக்கிறார், என்னை விசாரிக்கக்கூடிய ஒரு உயிரோடு இருக்கிறார், என் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு உயிரோடு இருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு பயந்து நம்ம மட்டும் செஞ்சிட்டா எல்லாம் தலைகீழா மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம்.